அமைதியில எழுந்திடுவோம். நம் இதயத்தில் எழுந்திடும் எண்ணங்கள் யாவை இசையுடன் முழங்கிடுவோம். இசையுடன் முழங்கிடுவோம். இறைக்குலமே எழுக, இறையரசே வருக. இறைக்குலமே எழுக, இறையரசே வருக. திருப்பலி கருத்துக்கள். இப்படி நன்றிபடியாக ராஜ்குமார் குடும்பத்தினர் இன்று தனது 32வது திருமண ஆண்டை கொண்டாடுகின்ற ஜேம்ஸ் பிலோமினா, மேலும் பீட்டர் ஆல்வின் ஆரோக்கியநாதர் குடும்பத்தினர் நன்றிபடியாக கொடுக்கின்றார்கள். மேலும் ராஜ்குமார் குடும்பத்தில் மறித்த ஆன்மாக்கள் 28வது நினைவு ஆண்டை கொண்டாடுகின்ற அனுசரிக்கின்ற ஆண்டனி ராஜ் இவர்களின் ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்கள் உத்தரிக்கின்ற நிலையில் இருக்கின்ற ஆன்மாக்கள் இலைப்பாற்றிக்காகவும் அன்றாகவும் சிறப்பாக நம்முடைய நாட்டில் தேர்தல் முடிவுகள் வெளியாகிக் கொண்டிருக்கின்ற வேளையில் ஆண்டவர் தாமே நல்ல தலைவர்களை நமக்கு தந்திருப்படியாக நாட்டின் ஒற்றுமைக்கு உழைக்கக்கூடிய தலைவர்கள் தேர்ந்தெடுக்க தலைமை பொறுப்புகளுக்கு வர இறைவன் தாமே அனைத்தையும் நல்லபடியாக செய்து முடித்து அந்த திருப்பலியெல்லாம் ஒப்பு கொடுத்து அன்றாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்றைய இறைவார்த்தை வழிபாடு நாம் கடவுளுக்குரிய மக்களாக வாழ, கடவுளுக்குரிய பங்கை கடவுளுக்கு தருகின்றவர்களாக வாழ நமக்கு இன்று அழைப்பு விடுக்கிறது. இந்த மனக்குரிய இந்த பாவ மன்னிப்பு வழிபாடு நாம் கடவுளை எடுத்து கடவுளுக்குரிய இடத்தை நாம் மனிதர்களுக்கு கொடுத்த தருணங்களுக்காக, இந்த உலகத்துக்கு கொடுத்த தருணங்களுக்காக, உலக சிற்றின்பங்களுக்கு கொடுத்த தருணங்களுக்காக நாம் மனம் வருத்தப்பட்டு இறைவனின் மன்னிப்பையும் அவரது மேலான இரக்கத்தையும் இறைஞ்சுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறினாலும் பாவங்கள் செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆவியாரை பொழுது கல்யாண மரியாதை வாழ்வுகளை சகோதர சகோதரிகளை என்பதை நம்முடைய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள வந்தாடுகிறேன். எல்லா வல்ல இறைவன் நம்மை தினக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். இறைவானைத்தையும் நீர் வியத்தகு முறையில் அமைத்து சொல்லத்தறிய வகையில் ஆண்டு வருகின்றீர். நாடுகளை ஆண்டோரின் குழுமத்தை கனிவாய் கண்ணோக்குவீராக. இவ்வாறு அவர்கள் பொது நலனிலும் அமைதியும் கருதி அனைத்தையும் அமைக்கவும் உமது விருப்பத்திற்கு மாறாக என்றுமே செயல்படாதிருக்கும் உமது ஞானத்தின் ஆவியை அவர்களுக்கு அருள்வீராக. உமோடு தூய ஆவியானவரும்
செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். புதிய விண்ணுலகம் புதிய மண்ணுலகம் வரும் என நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். திருத்தூதர் பேதுரு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறைவசனங்கள் 12 முதல் 18 வரை. அன்புக்குரியவர்களை, கடவுளின் நாளை எதிர்பார்த்து அவர் வருகையை விரைவுபடுத்த வேண்டும். அந்நாளில் வானங்கள் எரிந்தழிந்து பஞ்சபூதங்கள் வெந்துருகி போகும். அவர் வாக்களித்தபடியே நீதி குடிக்கொண்டிருக்கும். புதிய விண்ணுலகம் புதிய மண்ணுலகம் வரும் என நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இவற்றை எதிர்பார்க்கும் உங்களை அவர் மாசு மறுபற்றவர்களாய் நல்லுறவு கொண்டவர்களாய் காணும் வகையில் முழு முயற்சி செய்யுங்கள். நம் ஆண்டவரின் பொறுமையை மீட்பு என கருதுங்கள். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் இவற்றையெல்லாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறீர்கள். கட்டுப்பாடற்றவர்களின் தவறான வழிகளால் கவர்ந்திழுக்கப்பட்டு உங்கள் உறுதி நிலையின்றி விழுந்து விடாதபடி கவனமாயிருங்கள். நம் ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் அருளிலும் அறிவிலும் வளர்ச்சி அடையுங்கள். அவருக்கு இன்றும் என்றென்றும் மாற்றி உரித்தாகுக. ஆமென். ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. உங்கள் அனைவரின் பதில் திருப்பாடல் 90. என் தலைவரே, தலைவரை தோறும் நீரே எங்கள் புகழிடம். என் தலைவரே, தலைவரை தோறும் நீரே எங்கள் புகழிடம். மலைகள் தோன்றும் முன்பே, நிலத்தையும் உலகையும் நீர் உருவாக்கும் முன்பே, ஊழி காலமாய் உள்ள இறைவன் நீரே உங்கள் பதில். என் தலைவரே, தலைவரை தோறும் நீரே எங்கள் புகழிடம். மனிதரை புழுதிக்கு திரும்பிட செய்கின்றீர். மானிடரே, மீண்டும் புழுதியாகுங்கள் என்கின்றீர். ஏனெனில் 1000 ஆண்டுகள் உம் பார்வையில் கடந்து போன நேற்றைய நாள் போலவும் இரவின் ஒரு சாமம் போலவும் உள்ளன உங்கள் பதில். என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகழிடம். எங்கள் வாழ்நாள் 70 ஆண்டுகளே. வலிமை மிகுந்தோருக்கு என்பது அவற்றின் பெருமைக்குரியன. துன்பமும் துயரமுமே அவை விரைவில் கடந்து விடுகின்றன. நாங்களும் பறந்து விடுகின்றோம் உங்கள் பதில். என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகழிடம். காலை தோறும் அது பேரன்பால் எங்களுக்கு நிறைவழியும். அப்பொழுது நாளெல்லாம் நாங்கள் களி கூர்ந்து மகிழ்வோம். அடியார் மீது செயலும் அவர் தம் மைந்தர் மீது ஒரு மாட்சியும் விளங்க செய்யும் உங்கள் பதில். என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகழிடம். கடவுளுடைய அழைப்பு உங்களுக்கு எத்தகைய எதிர்நோக்கை தந்துள்ளது என்று நீங்கள் அறியுமாறு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் மாட்சிமிகு தந்தையுமானவர் நம் அகக்கண்களுக்கு ஒளி தருவாராக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரோடு இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 12 இறைவசனங்கள் 13 17 முடியும். அக்காலத்தில் பரிசேயர் இயேசுவை அவருடைய பேச்சில் சிக்க வைக்க ஏரோதியர் சிலரை அவரிடம் அனுப்பி வைத்தனர்.
அவர்கள் அவரிடம் வந்து, போதகரே, நீர் உண்மை உள்ளவர், ஆள் பார்த்து செயல்படாதவர், எவரையும் பொருட்படுத்தாமல் கடவுளின் நெறியை உண்மைக்கு ஏற்ப கற்பிப்பவர் என்பது எங்களுக்கு தெரியும். சீசருக்கு வரி செலுத்துவது முறையா இல்லையா? நாங்கள் செலுத்தட்டுமா வேண்டாமா என்று கேட்டனர். அவர் அவர்களுடைய வெளிவேடத்தை புரிந்து கொண்டு, ஏன் என்னை சோதிக்கிறீர்கள்? என்னிடம் ஒரு தெனாரியம் கொண்டு வாருங்கள், நான் பார்க்க வேண்டும் என்றார். அவர்கள் அதை கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களிடம், இதில் பொறிக்கப்பட்டுள்ள உருவமும் எழுத்தும் யாருடையவை என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், சீசருடையவை என்றார்கள். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, சீசருக்கு உரியவற்றை சீசருக்கும், கடவுளுக்கு உரியவற்றை கடவுளுக்கும் கொடுங்கள் என்றார். அவர்கள் அவரை குறித்து வியப்படைந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். தேவாவுடைய வார்த்தை உண்மை, உண்மை நாம் எங்களை ரட்சித்தருளும். இயேசுவில் அன்பிற்கினியவர்களே, இன்றைய நற்செய்தியில் நாம் ஒரு முரண்பாடை பார்க்கின்றோம். வார்த்தையாகிய இறைவனை அவருடைய வார்த்தையினால் சிக்க வைக்க இன்று இரண்டு வேறுபட்ட குழுக்கள் ஒன்றாக இணைவதை பார்க்கின்றோம். பரிசேயர்கள், இன்னும் குறிப்பாக யூத சமயத்தில் மிக தூய ஒரு இனமாக, தூய மக்கள் குழுவாக கருதப்பட்ட பரிசேயர்கள் ஏரோதியர்களோடு ஒன்று சேர்கிறார்கள். இந்த ஏரோதியர்கள் ரோமையின் ஆட்சிக்கு, இந்த புண்ணிய பூமியில் ரோமையர்கள் ஆட்சி செய்வதற்கு அவர்களுடைய ஆட்சியாளர்களாக யூதாவிலிருந்து ஆட்சி புரிந்தவர்கள் இந்த ஏரோதியர்கள். எனவே இந்த யூதர்கள் அவர்களை ஒரு எதிரியாக அல்லது புறவினத்தார்களாக கருதினார்கள். எனவே இன்று இந்த யூதர்களும் ஏரோதியர்களும் ஒன்றாக இணைந்து வார்த்தையாகிய இறைவனை அவருடைய வார்த்தையினால் சிக்க வைக்க முற்படுகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு கிடைத்தது என்னது? இன்றைய நற்செய்தி இறுதியில் பார்க்கிறோம். அவர்கள் கடவுளின் அந்த ஞானத்தை, வார்த்தையாகிய இறைவனின் அந்த வல்லமையை கண்டு அவர்கள் வியப்படைகிறார்கள். அன்பானவர்களே, இன்றைய நற்செய்தியினுடைய மைய பொருள் ஆண்டவர் இயேசு கூறுகின்ற பதில். சீசருக்குரியவை சீசருக்கும், கடவுளுக்குரியதை கடவுளுக்கு நாம் கொடுக்க தெரிந்திருக்க வேண்டும். ஆனால் இஸ்ராயல் மக்கள் தங்களுடைய வாழ்நாளில் எல்லா நிலைகளிலும் அவர்கள் கடவுளுக்கு உரியவற்றை கடவுளுக்கு தராமல் மனிதருக்கும் அவர்களுக்கும் எடுத்துக்கொண்டதாக நாம் விவிலியத்தில் பார்க்கின்றோம். விவிலியத்தில் அவர்கள் எகிப்திய அடிமை தடையிலிருந்து விடுதலையாகி வரும் பொழுது மோயிசன் மலைக்கு ஏறி சென்று கடவுளிடம் ஜெபித்து செல்லும் பொழுது அவர் இறங்கி வர தாமதமாகவே அவர்கள் பொன்னால் ஆன கன்றுக்குட்டியை எடுத்து, அந்த கன்றுக்குட்டி அவர்களை விடுதலை செய்தது, எகிப்திய அடிமை தடையிலிருந்து விடுதலை செய்த கடவுள் இதோ என்று கடவுளுக்குரியவற்றை ஒரு சாதாரண மனித கைவேலைப்பாடான ஒரு சிலைக்கு அவர்கள் அந்த கடவுள் இடத்தை பெறுவதை நாம் பார்க்கின்றோம். இன்னும் சாமுவேலின் முதல் புத்தகத்தில் பார்க்கின்றோம். தங்களோடு சுற்றி இருக்கின்ற எல்லா மக்கள் கூட்டமைப்புக்கும் அரசர்கள் இருப்பதை பார்த்து அவர்களுக்கும் அரசர்கள் வேண்டும் என்று இறைவாக்கினர் சாமுவேலிடம் அவர்கள் முறையிடுவதையும், இறைவாக்கினர் சாமுவேல் இதை கடவுளிடம் முறையிடும் பொழுது கடவுள் யாவே கடவுள் சாமுவேல் இறைவாக்கினருக்கு இவ்வாறு கூறுகிறார், அவர்கள் அரசரை வேண்டுவதன் வழியாக அவர்கள் என்னை புறக்கணித்து விட்டார்கள், உன்னை புறக்கணிக்கவில்லை, அவர்கள் என்னை புறக்கணித்தார்கள். எனவே கடவுள் தான் அவர்களை அரசராக, அவர்களுக்கு அரசராக அவர்களுடைய அந்த நாட்டில் இருந்து இஸ்ராயல் மக்கள் கூட்டமைப்பினர்களுடைய நடுவில் ஆண்டவர் அரசராக இருந்த எல்லா மக்கள் இனத்தாரையும் அவர் வீழ்த்தி இந்த வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்கு அவர்களை ஆண்டவர் அமர்த்தினார். ஆனால் அதையெல்லாம் மறந்து இஸ்ராயல் மக்கள் அவர்களுக்கு ஒரு அரசரை வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். இஸ்ராயல் மக்கள் தன்னுடைய வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும்
கடவுளுக்குரியவற்றை அல்லது கடவுளுக்குரிய நிலையை மனிதருக்கோ அல்லது அந்த மனிதரின் கைவேலைப்பாடான ஏதேனும் ஒரு பொருளுக்கோ இந்த உலகத்திற்கோ அதை கொடுப்பவர்களாக இருக்கிறார்கள். இன்று நம்முடைய வாழ்க்கை புதிய இஸ்ரேல் ஆகிய நாம் இன்றைக்கு எவ்வாறு இந்த கடவுளின் இடத்தை அல்லது கடவுளுக்குரிய பங்கை நாம் தருகிறோம் என்பதை நாம் தியானித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். வெறும் கடவுளுக்குரியது என்பது வெறும் பொன்னோ பொருளோ அல்லது நம்முடைய காணிக்கைகள் மட்டுமல்ல. கடவுளுக்குரியது நம்முடைய வாழ்வு, நம்முடைய உடல் தூய ஆவியால் குடிக்கொண்டிருக்கின்ற ஆலயம். எனவே நம்முடைய உடலும் கூட கடவுளுக்கு உரியதாக, நம்முடைய வாழ்க்கையும் கூட கடவுளுக்கு உரியதாக இருக்கிறது. ஆனால் நாம் இன்றைக்கு கடவுளுக்கு உரியதை கடவுளுக்கு கொடுக்கின்றோமா அல்லது கடவுளுக்கு உரியவற்றை எடுத்து அவரிடம் இருந்து எடுத்து விட்டு அதை நம்முடைய உலகிற்கு அல்லது உலகம் சார்ந்த காரியங்களுக்கு நம்முடைய சொந்த சுய வெறுப்புகளுக்கு நாம் கொடுக்கிறோமா என்கின்ற கேள்வியை நாம் இன்றைக்கு கேட்க வேண்டும். அதற்காக இன்றைக்கு நாம் வாசித்த இறைவாசகங்கள் இறைவாசகங்கள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றன. எனவே சிந்திப்போம், தியானிப்போம். எதெல்லாம் கடவுளுக்குரியது? ஜெபம் கடவுளுக்குரியது, அருட்சாதனங்கள் கடவுளுக்குரியது, இறைவார்த்தை கடவுளுக்குரியது. இவற்றையெல்லாம் நாம் பங்கெடுக்கும் பொழுது அவருக்குரியவற்றை நாம் அவருக்கு கொடுக்கும் பொழுது கடவுள் நம்மை ஆற்றுப்படுத்துவார், கடவுள் நம்மை திடப்படுத்துவார். உலகுக்குரியவற்றை உலகுக்கு தரக்கூடிய அந்த இறை ஞானத்தை கடவுள் நமக்கு வெளிப்படுத்துவார். எனவே அந்த வரம் வேண்டி தொடர்ந்து நாம் இத்திருப்பலியில் ஜெபிப்போம். என்னுடைய உங்களது மாணிவழி எல்லாம் தந்தையாக இறைவன் கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். திருப்பேரு புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் விடுதலை அனைத்து நன்மைக்காகவும் உமது கையில் வெளியேற்றுக் கொள்வாராக. இறைவா, உமது பெயருக்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இறைப்பற்றுள்ள பலியின் காணிக்கைகளை கண்ணோக்கியருளும். அதனால் இப்பலியிலிருந்து நாங்கள் பேறு பலன்களை அடைவதோடு முடிவில்லா கைமாறையும் பெற்றிட கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையும் என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா,
என்னாலும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகிய எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளீர். அவர் வழியாக உமது மாண்பை வானத்தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உண்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுநடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் சிராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலை சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உண்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது. மெய்யாகவே தூயவர், தூய்மையை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலக்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவுகளுடைய அருந்தியை கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்றுக் கொள்ளுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்கள் நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதற்கும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னுக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகிற்கும் பரவியிருக்கும் உமது திரு ஆவியை நினைவு கூறுதலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டவர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இருளோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினோர் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவனான புனித யோசேப்பு, எம் உயர்மறை மாவட்டத்தில்
என் பங்கின் பாதுகாவலரான திருத்துதரான புனித தோமையார், மேலும் எல்லா திருத்துதர்கள் இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைப்பாடு பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாய் ஒன்றிற்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை பரிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து ஜெபிப்போம். உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதே, தீமைகளை நிறைவேறுகிறது. ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை அறிவுடன் அருள் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்தும் எல்லா நோய் நொடிகளிலிருந்தும் எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமிப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு எழுதினேன். எங்கள் பாவங்களை எங்கள் பலவீனங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்டோம். உமது திருவுளத்திற்கே அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரு. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரு. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிற இயேசு ஆண்டவர். இன்று நாம் ஒவ்வொருவரும் கடவுளுக்கு உரியதை கடவுளுக்கு தருகின்ற மக்களாக, ஒரு பொழுதும் கடவுளுக்கு உரியதை மக்களுக்கு கொடுக்காமல் உலகிற்கு கொடுக்காமல் முழுமையாக நம்மையே இறைவனுக்கு அர்ப்பணமாக்க என்று நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். அதற்கான அருளை இந்த திருவிருந்தர் தருகின்றார். நம்பிக்கையோடு இவரை பெற்றுச் செல்பவர்கள் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுள்ளம் நம்மை பாதுகாத்து நித்திய வாழ்க்கை செல்வதாக. அன்புக்குரியவர்களே, நற்கருணை வழங்கும் நேரம் தகுதியுள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மற்றும் முன்வந்து பெற்றுக் கொள்ளவும் மற்ற மத சபைகளை சார்ந்த சகோதர சகோதரிகள் இருக்கும் இடத்திலே அமர்ந்து இறைவனை வேண்டுங்கள். நன்றி. Dear brothers and sisters in Christ, now it is time for receiving Holy Communion. We request only the Roman Catholics who have prepared themselves to take part worthily to come and receive the Holy Communion. The others kindly remain in your place and worship the Lord in silence. Thank you.
திருநாள் என் வாழ்விலே இது ஒரு பொன்னாள் என் கதமதிலே நீ வருத்தினாள் நண்புக்காய் அனைத்தையும் இழப்பேன் உன் நண்புக்காய் அனைத்தையும் இழப்பேன் மன்னவன் உனக்காய் என்னை கொடுத்தேன் உன்னோடு நான் விருதம் வேண்டும் உன் வீட்டில் நான் குடிக்கொள்ள வேண்டும் உன் அன்பில் நான் உறவாக வேண்டும் உன்னோடு நான் கிறிஸ்துவின் நாமமே என்னை ரட்சியும் கிறிஸ்துவின் தேவனே என்னை ரட்சியும் கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போற்றியும் திருவிழா தீர்த்தமே என்னை தூற்றியும் கிறிஸ்துவின் ஆளுகள் என்னை தேற்றின அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும் ஆரிய காயங்களுள் என்னை வைத்திடும் நீரா கண்ணமாய் என்றும் கடிலும் பொருது சத்துவிடும் என்னை காத்திடும் ஆரணை என்னை கூப்பிடும் உன்னை வாழ்த்தவே வருகிறோடு என்னை எழவிடும் நன்றியோடு மன்றாடுவோம். ஆண்டவரே, மீட்பளிக்கும் கொடைகளால் நிறைவு பெற்ற நாம் உமது இரக்கத்தை இறைஞ்சி கேட்கின்றோம். அதனால் உம்மை வாழ்வில் எங்கள் கூட்டம் அளிக்கும் இந்த அருணையாளத்தால் நாங்கள் முடிவில்லா வாழ்வில் பங்கேற்க கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் ஆசிரை பெற்ற மக்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. புனித தோமையார் ஜெபம். இந்தியாவின் அப்போஸ்தலரே, புனித தோமையாரே, இந்திய நாட்டில் நற்செய்தியை அறிவித்து கிறிஸ்துவுக்காக ரத்தம்
இரத்தம் சிந்தி என் ஆண்டவரே என் தேவனே என்ற விசுவாசத்தை அறிக்கையிட்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் மேல் ஆழ்ந்த பற்றுக்கொள்ளவும் அவரை ஆவலோடு பின்பற்றி அவரது சாட்சிகளாக வாழவும் சக்தியை பெற்றுத்தாரும். இங்கு கூடியிருப்போர் அனைவரின் தேவைகளும் நிறைவேறும் என்றாலும் எங்கள் பாதுகாவலரான இந்த தோமையாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். கோடானு கோடி அற்புதங்கள் செய்த வதுவையின் நாயகனே,